இங்க பாத்தீங்களாங்க அறுபதாம் பச்சை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கையில கழுத்துல எல்லாம் கட்டுவாங்க. சிலவங்க வந்து எனக்கு புலன வாயிலா மெசேஜ் பண்ணி சொல்றீங்க என்னன்னு, பிள்ளைங்களை வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு வரங்க, தூக்கிட்டு வந்துட்டோன்னு பிள்ளைங்க ரொம்ப விடாம அழுந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அவங்க இருக்கிற இடத்துல அறுபதாம் பச்சை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இதனாலதாங்க நம்ம பிரத்யேகமா கருடா ஆர்கானிக் செஞ்சிருக்கோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அறுபதாம் பச்சையில தான் செய்யறோம். இந்த அறுபதாம் பச்சை பெனிஃபிட் வந்து என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. யாருக்கிட்ட கேட்டாலும் அறுபதாம் பச்சை பத்தி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு அறுபதாம் பச்சை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளோட மூலிகை மூலிகை செடிங்க. அதனாலதான் நெகட்டிவிட்டி எதுவுமே நம்ம குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்றது வந்து அறுதாம் வச்சிருந்தா கிட்டேயே வராது. நல்லா தூங்குவாங்க, எந்த தொந்தரவும் பண்ணாம நல்லா தூங்குவாங்க. நீங்க பாருங்களேன். சோ நமக்கு தெரியாது பேபிங்கள்ல வந்து எந்த தூசக்தி வந்து அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணது நமக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், பேபி கண்ணுங்களுக்கு. சோ அறுதாம் பச்சைக்கு வந்துங்க அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற இடத்த வந்து தூய்மைப்படுத்தும். பேபியே வந்து என்னங்க பச்சை குழந்தைங்க எவ்வளவு ஒரு வைப்ரேஷன் அவங்க கிட்ட இருக்கு. நம்ம எவ்வளவுதான் சேடா வீட்டுக்கு வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த சின்ன பேபியோட மூஞ்சி பார்த்து அவங்க சிரிப்பாங்க பாருங்க, அந்த சிரிப்புல நம்ம பிரச்சனை எல்லாமே போயிடும். ஆமாவா இல்லையா? சோ ஆனா அதே குழந்தைங்க நம்மள கிட்ட அழுந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க, நொய்யி நொய்யி நொய்யின்னு. நமக்கு டென்ஷனா இருக்கும். நம்ம அதுல வேற வேலை முடிஞ்சு வந்திருப்போம், வீட்டு வேலை செய்வோமா பாப்பாவை பாத்துக்குமா நமக்கு தெரியாது. சோ உங்கள பேபிக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட கருடா ஆர்கானிக் வாங்கி யூஸ் பண்ணுங்க. 10 வழி மட்டும் தாங்க. என்னோட டிக்டாக் ஷாப்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கருடா ஆர்கானிக். சோ நீங்க வந்து நினைக்கலாம் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைக்கலாம். பட் வேண்டி உங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும்ல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த பலன் வந்து அவங்களுக்கு போய் சேரும். பிகாஸ் ஏன்னா என்னோட வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகுது, ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எனக்கு ஃபாலோ ரொம்ப குறைவு. சோ இந்த மாதிரி நீங்க பண்ற சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அந்த சின்ன குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.